ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஹாரி பாட்டர் அண்ட் த பிலாசபர்ஸ் ஸ்டோன் புக் சீரிஸோட 4வது சாப்டரான த கீப்பர் ஆஃப் த கீஸோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ஹாரி பாட்டர் அண்ட் த பிலாசபர்ஸ் ஸ்டோன் புக் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 3 சாப்டரை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பிளேலிஸ்ட்ல வந்து போட்டாச்சு. பார்க்காதவங்க அதுல போய் செக் பண்ணிட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு கண்டினியூட்டி கரெக்டா புரியும். சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இது எல்லாமே அந்த நபரால தான் நடந்தது. அவனை பத்தி நம்ம விசார்டிங் வேர்ல்டுல இருக்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்றப்ப ஹாரி வந்து யார் அது அப்படின்னு சொல்றப்ப ஹாக்ரிட் வந்து அவனோட பேரை யாருமே சொல்ல மாட்டாங்க, எனக்கு அவனை பிடிக்காது, அவனோட பேரையும் தான். நம்ம உலகத்துல மோசமான கேவலமான ஒரு மந்திரவாதி வாழ்ந்துட்டு வந்தான். அவன் எல்லா தீய கலைகளையும் கத்து தெரிஞ்சு வச்சிருந்தான். அவனோட பேரு அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்ரிட் வந்து முணுமுணுத்தாரு. சொன்னே ஹாரி வந்து உங்களுக்கு பயமா இருந்தா நீங்க எழுதி காட்டலாம் அப்படின்னு சொல்றப்ப ஹாக்ரிட் வந்து ஓகே ஓகே, நான் அவனோட பேரை சொல்றேன். அவனோட பேரு வால்டமோர்ட். அவன் 20 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய படைய திரட்டிக்கு இருந்தான். அதுல பல தீய மந்திரவாதிகள்லாம் அந்த கூட்டத்துல சேர்ந்தாங்க. அதே சமயம் அவனை எதிர்த்து சில நல்ல மந்திரவாதிகளும் சேர்ந்தாங்க. வால்டமோர்ட் பயப்படக்கூடிய ஒரே மந்திரவாதினா அது ஆல்பஸ் டம்பிள்டோர் தான். போர் நடந்த சமயத்துல ஹாக்வர்ட்ஸ் தான் பாதுகாப்பான இடமா இருந்தது. உன்னோட அம்மா லில்லியும் உன்னோட அப்பா ஜேம்ஸும் உண்மையிலேயே ரொம்ப நல்ல மந்திரவாதிகள். அவங்க ஹாக்வர்ட்ஸ்ல படிச்ச டைம்ல அவங்க தான் ஹாக்வர்ட்ஸோட ஹெட் பாயாவும் ஹெட் கேர்ளாவும் இருந்தாங்க. அந்த பேர் சொல்ல கூடாதவன் எப்படி மந்திர உலகத்துல ஃபேமஸா இருந்தானோ அதே மாதிரி ஜேம்ஸும் லில்லியும் மந்திர உலகத்துல பயங்கர ஃபேமஸா தான் இருந்தாங்க. இதனால அந்த பேர் சொல்லக்கூடாதவன் அவங்கள தன்னோட கூட்டத்துல சேர்றதுக்காக பயங்கரமா வற்புறுத்திக்கு இருந்தான். பட் ஆனா ஜேம்ஸும் லில்லியும் டம்பிள்டோரோட உண்மையான விசுவாசிகளா இருந்தாங்க. அதனால அவங்க வால்டமோர்ட்டோட சேர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்த சமயத்துலதான் நீயும் உன்னோட பேரண்ட்ஸும் காட்ரிக்ஸ் காலோ கிராமத்துல வாழ்ந்துட்டு வந்தீங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அன்னைக்கு ஹாலோவின் அப்படின்னு சொல்லும் பொழுது ஹாக்ரிட்டோட குரல்ல வந்து பயங்கரமான நடுநடுக்கம் தெரியுது. அப்போ உனக்கு வயசு ஒண்ணுதான் ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கோட்டுக்குள்ள கைய விட்டு ஒரு மிகப்பெரிய கர்ச்சீஃப் எடுத்து அவரோட மூக்க வந்து சிந்துறாரு. சோ அது பாத்துக்கிட்டீங்கன்னா பயங்கரமான விசில் சத்தமா கேக்குது. சொன்னே ஹாக்ரிட் வந்து உன்னோட நெத்தியில இருக்க அந்த தழும்பு எப்படி வந்திருக்கும்னு நீ இது வரைக்கும் யோசிச்சதே இல்லையா ஹாரி? அந்த பேர் சொல்ல கூடாதவன் உன்னோட குடும்பத்தை அழிச்சான், அவங்க வாழ்ந்துட்டு வந்த அந்த வீட்டையும் அழிச்சான். பட் ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா இதுல உயிர் பொழைச்சது நீ மட்டும்தான். அது எப்படின்ற கேள்விக்கு யார்கிட்டையும் விட கிடையாது. நீ நம்ம விசார்டிங் உலகத்துல ரொம்பவே ஃபேமஸ் ஹாரி. அந்த பேர் சொல்ல கூடாதவன் பெரிய மந்திரவாதிகள் எல்லாம் கொலை பண்ணியிருக்கான். த போன்ஸ், மெக்கனன்ஸ், த பெர்வன்ஸ் சொல்லி. ஆனா ஒரு சின்ன பையனான உன்னை அவனால கொலை பண்ண முடியல. அதுக்கான காரணமும் யாருக்குமே தெரியல ஹாரி அப்படின்னு சொல்லும் பொழுது ஹாரிக்கு பல விஷயங்கள் அண்டையில ஓடிக்கி இருக்கு. நான் இவ்வளவு பெரிய மந்திரவாதியா? அவ்வளவு பெரிய ஆளு என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணானா? அப்படி இருந்தும் நான் அதுல இருந்து தப்பிச்சேனா அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி ஒவ்வொன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் ஹாரிக்கு பல வருஷமா வந்துக்கு இருந்த அந்த கனவு கிளியரா தெரியுது. சோ ஹாரி பாட்டர் கனவுல வந்த அந்த கிரீன் கலர் லைட்டும் யாரோடதுன்னு நல்லாவே புரியுது. அதே சமயம் ஹாரிக்கு வால்டமோர்ட்டோட மெல்லிய சிரிப்பு சத்தமும் கேக்குது. சொன்னே ஹாக்ரிட் வந்து ஹாரிய பயங்கர பாவமா பாத்துக்கு இருக்காரு. சொன்னே ஹாக்ரிட் வந்து நான் தான் உன்னோட வீட்ல இருந்து உன்னை தூக்கிட்டு வந்த ஹாரி, டம்பிள்டோர் மூலியமா இவங்க கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததே நான் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது வெர்னன் வந்து சீ அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்னே வெர்னன் அவரோட தைரியத்தை வரவழைச்சிட்டு எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீ கண்டிப்பா அப்நார்மலா தான் இருப்பன்னு சொல்லி உன்னெல்லாம் அடிச்சு வளர்த்தாதான் நீ மாறுவன்னு நாங்க நினைச்சோம். உன்னோட பேரண்ட்ஸ் இறந்தது கூட நல்ல விஷயம் தான். அவங்களுக்கு தேவையில்லாத விஷயத்துல மூக்கு நுழைச்சா இப்படிதான் ஆகும். அவங்கள யாரு அந்த உலகத்துக்கு எல்லாம் போக சொன்னது அப்படின்னு சொல்றப்ப அவ்வளவுதான். அந்த விஷயத்தை கேட்டதும் ஹாக்ரிட்டோட கண்கள்லாம் செவக்க ஆரம்பிச்சிடுச்சு. அவர் பயங்கர கோபத்துல எழுந்து நின்னாரு. அவர் முதுகுக்கு பின்னாடி வச்சிருந்த அந்த பிங்க் கலர் கொடையை எடுத்து வெர்னனுக்கு முன்னாடி நீட்டினாரு. அது என்னமோ பெரிய ரைபிள் மாதிரி. அவ்வளவுதான், வெர்னன் கைகால்லாம் வட வட நடங்கி அங்க இருக்க சுவரோட சுவரா ஒட்டி போய் நின்னுட்டாரு. அதுக்கப்புறம் ஹாரி வந்து ஹாக்ரிட், அதுக்கப்புறம் அந்த வால்டமோர்ட், ஓ சாரி அந்த பேர் சொல்லக்கூடாதவன் என்னன்னா அப்படின்னு சொல்றப்ப ஹாக்ரிட் வந்து இது நல்ல கேள்விதான் ஹாரி, பட் ஆனா இதுக்கான பதில் யாருக்கும் தெரியாது. அவன் எவ்வளவுதான் பெரிய சக்திசாலியா இருந்தாலும்
இருக்கும். அந்த டைம்ல திடீர்னு காணாம போயிட்டான். பல பேர் அவன் இறந்து போயிட்டதா சொல்றாங்க. பல பேர் வந்து அவன் பவருக்காக காத்துக்கு இருக்கதா சொல்றாங்க. சில பேர் அவன் பவர்லாம் போய் நார்மல் மனுஷனா வாழ்ந்துட்டு வர்றதா சொல்றாங்க. பட் ஆனா ஹாலோவின் அன்னைக்கு அவன் ஏதோ ஒரு விஷயத்த ஓ மேல செலுத்த ட்ரை பண்ணியிருக்கான். அது ஏதோ ஒரு விஷயத்தால தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. அது என்னன்னு தான் யாருக்கும் தெரியல அப்படின்னு சொல்றப்ப ஹாரி வந்து பயங்கர ஷாக்ல அதை கேட்டுக்கு இருக்கான். நான் அவ்வளவு பெரிய மந்திரவாதியா? நான் அவ்வளவு பெரிய மந்திரவாதியா இருந்தோம் டெட்லிக்கு பயந்து நான் ஏன் ஓடிக்கி இருந்தேன்? வெர்னன் என்ன அத்தனை முறை கபோர்டுக்குள்ள பூட்டி வைக்கும் பொழுது நான் எதுக்காக அவரை பள்ளியாவோ தவளையாவோ மாத்தாம இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி வந்து யோசிச்சுக்கு இருக்கான். சொன்னே ஹாரி வந்து ஹாக்ரிட் நீங்க தப்பான்னு நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கிற நபர் நான் இல்ல, நான் மந்திரவாதியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றப்ப ஹாக்ரிட் வந்து நீ யாருன்றது எனக்கு நல்லா தெரியும் ஹாரி. நீ நல்லா யோசிச்சு பாரு. நீ உனக்கு தெரியாம நீ கோவப்படுற நேரங்கள்லயோ இல்ல வருத்தமா இருந்த நேரங்கள்லயோ மந்திர சக்தி உன்னை மீறி வெளிப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றப்ப ஹாரி வந்து யோசிச்சு பார்த்துக்கு இருக்கான். ஹாரிக்கு வந்து எவ்வளவுதான் வெட்டினாலும் அந்த முடி பயங்கர வேகமா வளர்றது. ஒரு முறை டெட்லி நம்ம ஹாரி பாட்டரை துரத்தும் பொழுது திடீர்னு ஹாரி கிச்சன் சிம்னிக்குள்ள இருந்தது. இந்த விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஹாரி ஹாக்ரிட்ட பார்த்து சிரிச்சுக்க இருக்கான். ஹாக்ரிட்டோட கண்கள் ஹாரிய பார்த்து பயங்கரமா மின்னிக்கு இருக்கு. சோ உடனே வெர்னன் வந்து நாங்க ஹாரிய எங்கேயும் அனுப்ப போறது கிடையாது. அவன் அந்த ஸ்டோன்வால் ஹை ஸ்கூலுக்கு தான் போக போறான். அங்க அவன் படிச்சாதான் அவன் நல்ல பையனா இருப்பான். இந்த மந்திர சக்திகள் சொல்லி கொடுக்கிற அந்த கேவலமான கிழட்டு பையன் நடத்துற ஸ்கூல்ல இவனை நாங்க அனுப்ப மாட்டோம். அதுக்கு நான் காசும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றப்ப ஹாக்ரிட் இவ்வளவு நேரமா கட்டுப்படுத்தி வச்சிருந்த அந்த கோவம் உச்சத்துக்கு போயிருச்சு. சோ ஹாக்ரிட் வேக வேகமா எந்திரிச்சு அவரோட மந்திர கொடைய வந்து டெட்லிய பார்த்து நீட்டுறாரு. அவ்வளவுதான், டெட்லி பயங்கரமா குதிச்சு அம்மா அம்மான்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். என்னன்னு பார்த்தா டெட்லிக்கு பின்னாடி பர்பிள் கலர்ல ஒரு சுருள் ஷேப்ல இருக்க ஒரு பன்னி வால் வந்து வளர ஆரம்பிச்சிடுச்சு. அவ்வளவுதான், வெர்னனோட இதயமே ஒரு நிமிஷம் நின்னுடுச்சு. வேக வேகமா டெட்லியவையும் பெட்ரூனியாவையும் இழுத்துட்டு வேற ஒரு ரூமுக்கு போயிட்டாரு. அவர் போகும்பொழுது ஹாக்ரிட்ட பயங்கரமா பார்த்து முறைச்சாரு. சொன்னே ஹாக்ரிட் வந்து ஜேம்ஸ் லில்லியோட பையனை நீ ஹாக்வர்ட்ஸ்க்கு போக விடாம தடுத்துருவியோ? சொன்னே வெர்னன் வந்து நான் அந்த லெட்டரை படிச்சேன். அதுல ஏதோ பூனை ஆந்தையெல்லாம் எடுத்துட்டு வர சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு ஸ்கூலா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போய் கதவை சாத்துறாரு. சொன்ன ஹாக்ரிட் வந்து ஹாரியோட பேரு ஆல்ரெடி சரித்திரத்துல இடம் பிடிச்சிருச்சு. அதை யாராலையும் மாத்த முடியாது. ஹாரி பாட்டர் ஹாக்வர்ட்ஸ்க்கு போவான். 7 வருஷம் ஹாக்வர்ட்ஸ்ல படிப்பான். அங்க அவனுக்கு பல சொந்தங்கள் கிடைக்க போகுது. பல விஷயங்கள் அவன் கத்துக்க போறான். பல சாதனைகளை அவன் படைப்பான் அப்படின்னு ஹாக்ரிட் சொல்றாரு. சொன்ன ஹாக்ரிட் வந்து அவரோட மந்திர கொடைய பார்த்துட்டு தன்னோட மீசைய வந்து முறுக்கி விடுறாரு. என்னோட கோவத்தை கலர்னா இப்படிதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றப்ப ஹாக்ரிட் வந்து ஏ ஹாரி, நான் போட்ட இந்த மந்திரத்தை நீ எக்காரணத்தை கொண்டும் ஹாக்வர்ட்ஸ்க்கு போனதும் சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்றப்ப ஹாரி வந்து எதுக்காக சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றப்ப ஹாக்ரிட் வந்து மந்திரவாதிகள் ஹாக்வர்ட்ஸ்க்கு வெளியில மந்திரத்தை பயன்படுத்த கூடாது. அது போக நான் ஹாக்வர்ட்ஸ்ல இருந்து எக்ஸ்பெல் பண்ணப்பட்டேன். என்னோட 3rd இயர்ல என்னோட மந்திரகோலை உடைச்சு என்ன வெளியே அனுப்பிட்டாங்க. பட் ஆனா டம்பிள்டோர் ரொம்ப நல்ல மனுஷன் தெரியுமா, என்ன ஹாக்வர்ட்ஸ்லயே கீப்பரா வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்றப்ப ஹாரி வந்து ஹாக்ரிட் உங்களை எதுக்காக ஹாக்வர்ட்ஸ்ல இருந்து எக்ஸ்பெல் பண்ணாங்க அப்படின்னு சொல்றப்ப ஹாக்ரிட் வந்து ஓஹோ டைம் ரொம்ப ஆயிடுச்சு ஹாரி, இப்பயே ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நீ முதல்ல தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்ரிட் வந்து அவரோட கோட்டை கலட்டி நம்ம ஹாரிக்கு வந்து கொடுக்கறாரு. அந்த கோட்டு பயங்கர வெயிட்டாவும் பயங்கர பெருசாவும் இருந்தது. உடனே ஹாக்ரிட் வந்து சீக்கிரம் தூங்கு, காலையில நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கு, உனக்கு ஹாக்வர்ட்ஸ்க்கு தேவையான பல பொருட்களை வாங்க போனோம். ஹாரி, என்னோட கோட்டு திடீர்னு அசையும், நீ பயந்துடாத, நான் அந்த பாக்கெட்ல வந்து சில குட்டி சுண்டலிகளை பிடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஹாக்ரிட்டும் ஹாரியும் அந்த ஹட் அண்ட் த ராக்லயே வந்து படுத்து தூங்கிடுறாங்க. ஹாரி வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா நிம்மதியா படுத்து தூங்குனா. பல வருஷங்களா இருந்த கேள்விக்கு ஹாரிக்கு இன்னைக்கு வடை கிடைச்சிடுச்சு. அவன் மனசு எப்படி அமைதியா இருக்கோ அதே மாதிரி வெளியில புயலும் குறைஞ்சு ரொம்ப அமைதியான சூழ்நிலை உருவாயிடுச்சு. வெளியில கடலால பாறையில மோதுற வேகம் சுத்தமா குறைஞ்சிடுச்சு. முழுமையான காத்து பரவி வீசிக்கி இருக்க அந்த இடத்துலயே ஹாரி பாட்டர் அண்ட் தி பிலாசபர்ஸ் ஸ்டோன் புக் சீரிஸோட சாப்டர் நம்பர் 4 தி கீப்பர் ஆஃப் தி கீஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப சாப்டர் 5ல வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.